श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरम्परायै नमः। कलये सततं करुणाजलधिं करुणाविषयं कमलाधिपतेः कलिवैरिषठारिवचोरसिकम् कवितार्किककेसरी सूरिगुरुम्। ஆண்டாளருடைய திருப்பாவை அதில் 14வது பாசுரம் உங்கள் புழக்கடை என்ற பாசுரம். பொதுவாக 6 ஐந்துகள், 6 ஐந்துகளில் முதல் 5 பாசுரங்களினால் இந்த நோன்பை பற்றி, இந்த கோபிகா ஸ்திரீகள் அனுஷ்டிக்க வேண்டிய நோன்பை, விரதத்தை பற்றி விளக்கமாக கூறினாள் ஆண்டாள் நாச்சியார். அதன் பிறகு பாகவத சுப்பிரபாதம் என்பது நடக்கிறது. இந்த பாகவத சுப்பிரபாதத்தில் சிறு வயதிலிருந்து ஆரம்பித்து வயதானவர்கள் பரியந்தம் வருகிறது. இதில் சிறுவயதில் ஏன் அப்படின்னு என்று கேட்டால் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதுல பசுமரத்து ஆணி போலேன்னு சொல்றோம் மொழியோ. நாம எப்படி குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பக்தியை ஊட்டி வளர்த்துட்டோம்னா அது என்ன ஆகும், ஆழ பதிஞ்சிடும். அதனால சின்ன வயசுல இருந்தே இவாளுக்கு பக்தியை ஊட்ட வேணும். அதற்கோசரம் இவ என்ன பண்றான்னா சின்ன வயசு குழந்தைகளை செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு தான் கூப்பிடுறா, சிறுமியர்கள். அதன் பிறகு படிப்படியாக மேலே ஏறிண்டே போறது. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த ஸ்திரீகளுடைய சுவாரஸ்யமான விஷயம், யாருக்குமே பொசசிவ்னஸ், எனக்கு என்னுடையது அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதுல கூட ஸ்திரீகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அது. ஆனால் இந்த விரதம், கோபிகா ஸ்திரீகள் அனுஷ்டிக்கிற விரதத்துல அந்த மாதிரி இல்லை. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கூடியிருந்து குடியிருந்து அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறா இவா. அப்படியானால் இவளுடைய மனசு எவ்வளவு லயிச்சு இருக்கு. ஏன்னா ஏக சுவாதுன புஞ்சீத, நன்றாக இருக்கிற வஸ்துவை தான் மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து அனுபவிச்சாதான் அது எல்லாருக்கும் இனிப்பாக இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால பகுத்துண்டு வாழணும், என்னைக்கும் சுயநலப் பிறவிகளாக இருக்கக்கூடாது. சிறுமியர்கள், ஆயர் குலத்து சிறுமியர்கள் பெரியவாளுக்கும் அழகான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கணும். ஒரு விஷயம், யாராவது சந்தோஷப்பட்டா அத பகிர்ந்துக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. சந்தோஷப்படுத்த துணையே வேண்டாம், தானே அதை அனுபவிப்பா. ஆனால் கஷ்டப்படச்சேதான் யாராவது ஒருத்தர் தங்கிட்ட ஆதரவு அளிக்க மாட்டாளா அப்படின்னு தோணும். தனக்கு கஷ்டம் வரும் பொழுது அதை பகிர்ந்துன்றது சகஜமானது. லோகத்துல ஆனந்தம் வரைச்ச அதை பகிர்ந்துக்கவே மாட்டா. ஏன் அப்படின்னா தானே அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் அது இருக்கும். எல்லாம் சுவார்த்தவராளாவே இருப்பா அந்த விஷயத்துல. ஆனால் இந்த கோபிகா ஸ்திரீகள், அதுலயும் சிறுமியர்கள், இவாளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா இந்த மாதிரி அல்ப விஷயங்கள் இல்லை. இது பகவத் அனுபவம். பகவத் அனுபவமா போயிடவே பெருமாள் கிட்ட இவாளுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருக்கு. அந்த ஈடுபாட்டோட அவள் பிரவர்த்திக்கிறா. அதனால பாகவத சுப்பிரபாதம் கூப்பிடுறா. எதுக்கு கூப்பிடுறா? நீ இந்த விரதத்தை, இந்த காரியம் நீ பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லல. வா, எழுந்து வா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பெருமாளை பாடலாம், பெருமாளை பத்தி கதைகள் பேசலாம், பகவானுடைய விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கலாம். இது
போற இடத்துக்கும் சுகத்தை கொடுக்கும், நினைக்கிறதுனால இங்கேயும் சுகத்தை கொடுக்கும். பொதுவாக ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சோம்னு நினைச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நமக்கு காரியம் சாதிக்கணும், அந்த காரியத்தை சாதிக்கணும்னா அதுக்கு சாதனத்தை அனுஷ்டிப்போம். சாதனம் அனுஷ்டிச்சோம்னா அது கடினமா இருக்கும். நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கோசரம் தலிகை பண்ணணும், எவ்வளவு நச்சு காரியம், எத்தனை அதுல கஷ்டங்கள். ஆனால் சாப்பிடுற சமயத்துல ஆனந்தமா இருக்கு. அதுக்கு முன்னாடியும் சரி அதன் பிறகும் சரி எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எத்தனை இந்த சாதனத்தை அனுஷ்டிக்கிறது பொதுவா கஷ்டமா இருக்கும். ஆனால் சாத்தியம் எதுவோ அது சுகமா இருக்கும் பொதுவாக. ஆனால் இந்த பகவத் விஷயத்துல சாதனம் உபாயம் அதுவும் சந்தோஷமா இருக்கும், சாத்தியம் அதுவும் சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே பகவத் விஷயம். பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறது உபாயம், பெருமாளையே அடைஞ்சு அனுபவிக்கிறதுன்றது உபேயம். அதனால சாதனமும் சாத்தியமும் ரெண்டுமே, உபாயமும் உபேயமும் ரெண்டுமே பகவத் விஷயமா இருக்கிறதுனால அது ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அனுபவம் இது. அதிலும் கூட பாகவதர்களோட சேர்ந்து அனுபவிக்கிறதுன்றது இன்னும் அழகிய அனுபவம். குழாங்கள் பேரரக்கன் குளம் வீய முனிந்தவனை குழாங்கள் தென்குருகூர் சரகோபன் தெரிந்துரித்த குழாங்கொள் ஆயிரத்துள் இவை பத்தும் உடன் பாடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அதனால கூடி நின்று ஆடுமினே, குழாங்களாய் எல்லாரும் சேர்ந்து பாடுங்கோ, நீங்க ஒண்டி தனியா பாடாதீங்கோ, எல்லாரும் சேர்ந்து பாடுங்கோ. சேர்ந்து பாடினாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால சேர்ந்து அனுபவிக்கிறது தான் எதுவுமே சரி. அதிலும் பகவத் அனுபவம் மாத்திரம் சேர்ந்து அனுபவிக்கணும். பாகவதர்கள் ஒத்தருக்கொத்தர் பாவயந்த பரஸ்பரம்னு கீதையில சொல்றாரு பெருமாள். அத மாதிரி நாம எப்படி இருக்கணும்னாக்கா, அடியேன் நீச்சன், அடியேன் எதற்கும் உதவாதவன், இந்த மாதிரி சொல்லிக்கொண்டு இன்னொருத்தர்கிட்ட தாசிய விருத்தி பண்ணிண்டு நாம பண்ணணும். அதனால பாகவதர்களை எழுப்புவது என்பது ரொம்ப வசந்தது. அதுவும் பிராம முகூர்த்தம், உதயமாக போறது, இதெல்லாம் போயிடுறது, சூரியனும் உதிச்சிட போறது, இப்படி அடையாளங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பாகவதர்களையாக எழுப்பி அவளோடு சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அதுக்கோசரம் இந்த மாதிரியாக இந்த கோபிகா ஸ்திரீகள் அத மாதிரி இருக்கு. அவளுடைய பிரவൃத்தி எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது. இதுலயும் எப்படி எழுப்பும் போது கூட பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள், பகவானுடைய அழகு, பகவானுடைய சேஷ்டைகள் இவைகளையும் சொல்லிக் கொண்டுதான் எழுப்புகிறார்கள். அதனால இன்னும் ஏற்றம் அதிகமாக இருக்கு. அந்த பகவானை பாடுறதுக்கோசரம் தானே கூட்டம் இருக்கா. அந்த பகவானுடைய திருநாமங்களோ, பகவானுடைய அழகோ, அவனுடைய சேஷ்டைகளோ, இது அத்தனையும் பாகவதாளுக்கு மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், ஆத்ம தத்துவத்துக்கு எப்பொழுதும் அனுகூலத்தை பண்ணும். அதனால இந்த மாதிரி பண்ண வேண்டாமா, நீ எழுந்து வர வேண்டாமா அப்படின்னுட்டு இவா ஒவ்வொருத்தரையா எழுப்புறா. சிறுமிகளை எழுப்புகிறார்கள், பாகவதர்களை எழுப்புகிறார்கள், தாசிய விருத்தி பண்ணிட்டு எழுப்புகிறார்கள். அடுத்த பாசுரத்துல சொல்லும் பொழுது பாகவத காஷ்டையே சொல்ல போறா. புருஷார்த்த காஷ்டை, நமக்கு பரம புருஷார்த்தம் எது அப்படின்றனுடைய காஷ்டை முடிவு எங்க முடியணும் அப்படின்லாம் சொல்ல போறது. அதனால அவ்வளவு வசந்த பாகவதர்களுடைய சுப்பிரபாதம் இது. இதற்கு அடுத்தது இந்த ரெண்டும் தான் பாகவத சுப்பிரபாதம் முடிஞ்சு விடுறது. அதன் பிறகு நித்திய சூரியனுடைய சுப்பிரபாதம் ஆரம்பிச்சிடும். ஆக
இந்த பாகவத சுப்பிரபாதத்தை சொல்லும் பொழுது இந்த 14வது பாசுரம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையிலோர் கிம்பாவாய் அப்படின்னு பாடுறா. அழகா கூப்பிடுறா. எப்படி கூப்பிடுறா? உள்ள இருக்கிறவர்களும் சரி, வெளியில இருக்கிறவர்களும் சரி, எல்லாருமே அழகிய சிறுமிகள். ஏன் அழகிய சிறுமிகள் அப்படின்னா, உள்ளத்துல விரோதம் இல்லை, ஹிருதயத்துக்குள்ள எந்த விரோதமும் இல்லை, கல்மஷம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறா. கூப்பிடும் பொழுது முகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையோ, முகத்துல இதெல்லாம் தெரிகிறது. அதுவும் இவ நினைக்கிறது, நடந்துக்கிறது, பேசுறது எல்லாமே பகவத் விஷயம் தானே. பகவத் விஷயமா இருக்கிறதுனால இன்னும் அவ சோபிக்கிறா. நீங்க பாருங்க, பாசுரம் பாடுறவா, பெருமாளை பத்தி பாடுறவா, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றவா, திருவாராதனம் பண்ணும் பொழுது இத மாதிரி கூட மாட இருந்துட்டு சககாரம் பண்றவா, அதே மாதிரி பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றவா, இவ முகத்துல எல்லாம் ஒரு தேஜஸ், காந்தி அது வீசும். என்ன காரணம் அப்படின்னா, பகவத அனுபவமும் பாகவத அனுபவமும் சேர்ந்து இருக்கு. இவ்வாறு சேர்ந்து இருக்கிறதுனால அது என்னைக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும். இப்ப இவ அடையாளம் சொல்றா. அழகிய பெண் அவள். அழகிய பெண்ணிற்கு இவ அழகான உதாரணங்களை சொல்லி எழுப்புறா. அழகழகான மாளிகைகள், கோபிகாஸ்திரிகள்லாம் செல்வ சிறுமியர்கள் இல்லையோ, செல்வ சிறுமியர்களா போயிட்டதுனால ஒவ்வொருவருடைய பவனமும் அரண்மனை மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பவனத்திலையும் அழகழகான குளங்கள் இருக்கு. அந்த குளங்கள்ல புஷ்பங்கள்லாம் பூத்து இருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, சில புஷ்பங்கள் சூரியனை பார்த்துட்டு விகசிக்கும், மலர்ந்து இருக்கும், தாமரை புஷ்பம் முதலானவைகள்லாம். ஆனால் இன்னும் சில புஷ்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியனை பார்த்துட்டு அப்படியே கூம்பி போயிடும், மொட்டா போயிடும், மொட்டு மாதிரி ஆயிடும். அது ஏன் அப்படின்னா, சில அந்த புஷ்பங்களுடைய சுபாவம் அது அவ்வாறு இருக்கிறதுனால இந்த புஷ்பங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அழகிய அரண்மனை மாதிரி வீடு, அதுல அழகிய குளம், ஒவ்வொரு வீட்லயும் குளம் இருக்கு. பூரி ஜெகநாதர் சேர்க்கிறதுக்கு அடையன் போயிருந்தேன். அப்ப போகச்ச ஒவ்வொரு ஆத்திரையும் ஒவ்வொரு குளம் மாதிரி இருக்கு. காரணம் இயற்கை அழகு அப்படியே கொஞ்சிறது. பிரகிருதி லாவண்யம் இருக்கே, சௌந்தர்யம், அதை அனுபவிக்கணும் இல்லையோ, அது இந்த கோபிகாஸ்திரிகளுடைய ஒவ்வொரு திருமாளிகைகளையும் அழகா இருக்குது. அழகிய குளம். அதனால அந்த குளத்துல அதுவும் எப்படி இருக்கு, ஆத்து வாசல்ல குளம் இல்லை, பேக்கடையில தான் இருக்கு. அந்த குளத்துல நிறைய புஷ்பங்கள் இருக்கு. அந்த புஷ்பங்கள்லாம் பூக்கிறதோ அல்லது மொட்டா மாறிடுறதோ இது சூரியோதயத்துக்கு அடையாளமா இருக்கு. அந்த அடையாளத்தை இங்க சொல்ல போறா. அத மாதிரி யதீஸ்வராளை பத்தியும் ஒரு அடையாளம் சொல்ல போறா. இப்படி சொல்லி அவளை எழுப்ப போறா. ஆனால் இங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த பாசுரங்கள்ல ஒரு பாசுரத்துல கூட 14 பாசுரங்கள், அதுல ஒண்ணுத்துல கூட பரஸ்பரம் பேசிக்கிறதா இல்லவே இல்லை. எல்லை இளங்கலியே ஒரே ஒரு பாசுரத்துல மாத்திரம்தான் இத மாதிரி பரஸ்பரம் பேசிக்கிறதா இருக்கு. மீதி பாசுரங்கள்ல இத மாதிரி பேசிக்கிறதா கிடையவே கிடையாது. பேசிக்கிறதா இல்லவே இல்லை. இவா பாட்டுக்கு கூப்பிடுறா.
இவா கூப்பிடுற, அதுக்கு 2-3 அடையாளங்களை சொல்ற. அந்த அடையாளம் முடிஞ்ச உடனே எழுந்து வா, நாம எல்லாரும் பாடலாம், பகவானோட போய் நம்ம சேர்ந்து, அதுதான் நமக்கு முக்கியம், பகவத் சம்சலேஷன் தான் நமக்கு முக்கியம், அதற்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுற. அதோட முடிகிறது. இங்க பேசுறதே கிடையாது, பரஸ்பரம். வாசல்ல இருக்கிறவ உள்ள இருக்கிறவளை எழுப்புறா, கூப்பிடுறா, இவ்வளவுதான். அதிலும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் இவைகளை சொல்றது இப்படிதான் இருக்கு. ஒரு இடத்துலயும் உள்ள இருக்கிறவோ திரும்பி சொல்றதோ, வெளியில இருக்கிறவா பதில் சொல்றதோ அப்படி இல்லை. வசுதா எப்படி இருக்குன்னா, வியாக்கியாகாரால் என்ன பண்றான்னாக்கா, இந்த மாதிரி பல அடையாளங்களை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கு இந்த மாதிரி உரையாடல் இருக்கிற மாதிரி அனுகிரகிக்கிறார். அதுல உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், அதாவது லோகத்துல புஷ்பம் எல்லாம் பூக்கலாம், புஷ்பம் எல்லாம் பூக்கிறதுன்றது உண்மைதான். ஆனாலும் கூட அதற்கு வேற விதமாக கூட கல்பிச்சுடலாம், வேற விதமாகவும் கல்பிக்கலாம். அந்த கல்பிச்சிடக்கூடாது இல்லையோ. அதனால இவன் என்ன பண்ற அப்படின்னாக்கா, நீ நாங்க ஏதோ வெள்ள இருக்கிறத சொல்றதா நினைச்சுக்காத. உன்னுடைய திருமாளிகை, உன்னுடைய திருமாளிகையில அழகிய குளம் இருக்கு, தடாகம் இருக்கு. அந்த தடாகத்தை எத்தனையோ புஷ்பங்கள்லாம் பூக்கிறது, மொட்டா மாறுறது, அது அத்தனையும் உன்னுடைய திருமாளிகை எழுதும். அதுவே அடையாளம் இல்லையா? அந்த அடையாளத்தை வச்சுட்டுதான் உன்னை எழுப்ப வரும். அதனால நீ எழுந்து வர வேண்டாமா? நீ எழுந்து வரணும் இல்லையோ, அதற்கோசரம் அடையாளத்தை நான் சொல்றேன். அதனால உங்களுடைய இதுலதான் இருக்கு அது. இது என்ன அப்படின்னாக்கா, செங்கழநீர் புஷ்பம் இது சூரிய ஒளியை கண்டால் மலர்ந்துடும், மலர்ந்து போயிருக்கும், பூத்துரும் அது. ஆனால் ஆம்பல் புஷ்பம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அது பூக்காது. பூத்த புஷ்பம் சந்திரனை பார்த்து அது விகசிக்கும். சூரியன் வந்துருச்சுனாக்கா மொட்டா மாறிடும். ஒரே திருமாளிகை, அதில் ஒரே குளம். அந்த குளத்துல ஒரு புஷ்பம் சூரியோதயம் ஆகிற சமயத்துல மலர்ந்து போயிடுறது, இன்னொரு புஷ்பமும் மூடிட்டு விடுறது. பிரகிருதி சௌந்தரியம் எவ்வளவு அழகா இருக்கு. இது உன்னுடைய திருமாளிகையில் இருக்கிற தடாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அதனால இந்த ஒரு அடையாளத்தை வச்சுக்கோ, இதை நீ எழுந்துக்கோ, இதை கேட்டுட்டு எழுந்து வா. அதனால இது அடையாளமாச்சே, வா அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு அவ சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களே என்ன பண்றீங்க தெரியுமா, எல்லாரையும் எழுப்பணும், எல்லாரையும் எழுப்புறதுக்கோசரம் நீங்களே மலர வைப்பீங்கோ, நீங்களே மூட வச்சிருவீங்கோ, அதெல்லாம் காமிச்சு காமிச்சு எங்களை எழுப்புவீங்கோ, அதனால பொழுது ஒழிஞ்சுடுதுன்னு சொல்லிடுவீங்கோ, நான் எப்படி அதில் வருவேன் அப்படின்னு அவ கேட்கிறா உள்ள இருக்கிறவோ. அதற்குதான் இந்த பாரு, என்னுடைய இதுல இல்ல, உங்களுடைய வீட்டுலதான், உன்னுடைய வீடு, உன்னுடைய திருமாளிகை, உன்னுடைய வீட்டு குளம், அதில் இருக்கிற புஷ்பங்கள் அதுதான் மலர்ந்து இருக்குது. வெளியில சொன்னாதானே நீ என்னை பார்த்து இப்படி சொல்லலாம், உள்ள இருக்கிறத பார்த்து நாங்க சொல்றோம். உங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய புஷ்கரணியில இத மாதிரி புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு, இதுவே உதயத்துக்கு பொழுது விடிந்ததற்கு அடையாளமா இருக்கு, அதனால நீ எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுற. அதற்கு உள்ள இருக்கிறவ சொல்ற அது தப்பு. இது என்ன தெரியுமா, உண்மையிலேயே அதெல்லாம் புஷ்பம்லாம் இல்லை, உங்களுடைய முகம், உங்களுடைய முகம் அவ்வளவு அழகா இருக்கு. உங்க பரஸ்பரம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறீங்கோ. இப்பதான் சொன்னோம், இவ அத்தனை பேரும் பகவத் அனுபவத்திலேயே ஆழ்ந்து போயிருக்கிறவா. அதனால இவெல்லாம் ரொம்ப அழகா இருக்கா. இப்படி அழகா இருக்கிறதுனால இவருடைய முகத்தினுடைய காந்திய பார்த்துட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா,
எல்லாமே செங்கழநீர் புஷ்பம், ஆம்பல் புஷ்பம் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்கோ. அப்படி நினைச்சுக்கிறதுனாலதான் நீங்க இத மாதிரி புஷ்பம் பூத்துடுத்து அதனால பொழுது விடிஞ்சுடுத்து எழுந்து வா அப்படின்னு நீங்க கூப்பிடுறீங்கோ. வசுதா அது இல்ல, உண்மையில் உங்க முகம்தான் அப்படி இருக்கு. திருக்குழந்தையானவன் சாதிக்கிறார். இது அழகான அனுபவம். திருமங்கை ஆழ்வார் தேரெழுந்தூர் எழுந்துருளினேராம். அவர் என்ன பண்ணாராம், தேரெழுந்தூர்ல அழகான புஷ்கரணி, அந்த பக்கங்கள்லாம் எங்க பார்த்தாலும் புஷ்கரணிகள் எல்லா ஊர்லயும் இருக்கும். அங்க காவேரி பிரவகிக்கிறதோ இல்லையோ ஓடுறதுன்னா, அதனால அங்க இருக்கிற புஷ்கரணிகள்லாம் இப்போ நல்லா ஜலம் சமர்த்தியா இருக்கு. அந்த புஷ்கரணிகள்ல இவர் தீர்த்தாமாடணும்னு எழுந்துடுறார் திருமங்கை ஆழ்வார். பார்த்தாக்கா ஸ்திரீகள்லாம் குடிச்சுட்டு இருக்கா, அவள்லாம் நீராட்டம் பண்றா. அது எப்படி பண்ணினான்னாக்கா கழுத்தளவு பரியந்தம் அவ இருக்கலாம். இவர் என்ன பண்ணாருன்னா, இவரே ஒரு ராஜா, இத ஸ்திரீகள் குளிக்கிற சமயத்துல பாக்குறதுன்னு தப்பு. அந்த சமயத்துல தானும் இறங்கி தீர்த்தம் ஆடினாக்கா அது அழகா இருக்காது, அது அழகா இருக்காது. அதனால இது எப்படி நம்ம இறங்க முடியும்? அவன் குளிச்சுட்ட உடனே தான் குளிக்கலாம் அப்படின்ட்டு அவர் காத்துருக்கார். அவ எழுந்து வரதா தெரியல, இவர் இறங்குறதா இல்ல, அவ எழுந்துகிறதா இல்ல. அந்த சமயத்துல கோயில் பட்டருக்கு தெரிஞ்சுடுத்து திருமங்கை ஆழ்வார் இங்க எழுந்துள்ள இருக்கார். உடனே அவர் புஷ்கரணிக்கு ஓடி வந்தார். பார்த்தாக்கா திருமங்கை ஆழ்வார் வேணுன்னு இருக்கார். ஆழ்வாரே, நீர் எழுந்திருக்கலையா? நீர் தீர்த்தாமாடலையா? இன்னும் ஏன் இப்படி இருக்க? புஷ்கரணி இருக்கு, சமர்த்தமா ஜலம் இருக்கு, அண்ணா இறங்கி தீர்த்தாமாடக்கூடாதோ அப்படின்னு கேட்டேராம். அதற்கு அவர் சொன்னேராம், நான் எப்படி இப்ப தீர்த்தாமாட முடியும்? ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்காளே, நான் எப்படி இறங்க முடியும் அப்படின்னாராம். இவர் பார்த்தேராம் பட்டாச்சாரியர். பார்த்தாக்கா அங்க ஸ்திரீகளே இல்லையா. யாருமே அது ஒரு கால எத்தனை பேர் இருக்கா பாருங்க, கழுத்து வரையும் இருந்துன்னு திருத்தாமாடின்னு இருக்காளேவா அப்படின்னுட்டு இவர சொல்றார். என்னன்னா ஒண்ணும் இல்லை, அங்க புஷ்பங்கள்லாம் இருக்கு, அல்லி புஷ்பம், தாமரை புஷ்பம், இந்த புஷ்பங்கள்லாம் அங்க இருக்கு. அத பார்த்துட்ட உடனே நெல்லில் குவளை கண்காட்ட, நீரில் குமுதம் வாய்க்காட்ட, அல்லை கமலம் முகம் காட்ட, கழனி அழுந்தோர் நின்றானை. அழகான பாசுரம். எப்படி அனுபவிக்கிறாய் எல்லாரும் கவிகள். அந்த கவிகளோ பக்த சிரோமணிகள். அப்பொழுதே அவ எல்லாம் அந்த பெருமாளை சம்பந்தப்படுத்தி பிரகிருதி சௌந்தரியம், இயற்கையினுடைய அழக எவ்வளவு அழகா அனுபவிக்கிறா. அதெல்லாம் ஒரு புஷ்பம், இந்த கோலை புஷ்பம் என்ன பண்ணித்தான் கண்ணை காமிச்சுதான். கோலை புஷ்பத்தை பார்த்தா கண்ணு மாதிரி இருக்கு. அத மாதிரி குமுதமும் என்ன பண்ணிச்சுன்னா அதரத்தை, அந்த பெண்களுடைய வாய் எப்படி இருக்கும் அத காமிச்சுதான். அல்லி புஷ்பமும் தாமரை புஷ்பமும் முகத்தை காமிச்சுதான். இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறவே அவர் என்ன நினைச்சுட்டாரு தெரியுமா திருமங்கை ஆழ்வார்? ஐயோ, இந்த ஸ்திரீகள்லாம் அவர் இப்ப கண்ணை பார்த்த, வாயை பார்க்கிற, முகத்தை பார்க்கிற, இத மூணு தானே பார்த்திருக்கேன். அப்படி பார்த்துடவே ஸ்திரீகள் தான் கழுத்தளவு நீர்நில ஜலத்துல இருந்துட்டு தீர்த்தாமாடுறா அப்படின்னு நினைச்சு விட்டார். அப்படி நினைச்சுடவே அவர் பெண்கள்லாம் எழுந்து வரட்டும், அதுக்கப்புறம் இறங்கலான்னு மத்தியானம் வரையும் நின்றுருக்காராம் அவர். இவருடைய அனுபவம் அவ்வளவு அழகா இருக்கு. இவ சொல்றா, உள்ள இருக்கிற ஸ்திரீ கோபிகா ஸ்திரீ, நீங்க திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி இத மாதிரியாக உங்க முகத்தையே பார்த்துண்டு
செங்கழநீர் புஷ்பம், ஆம்பல் புஷ்பம் அப்படிலாம் நினைச்சுட்டு வருவீங்கோ. அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு என்னுடைய குளத்துல, எங்க வீட்டு குளத்துல இந்த புஷ்பம் பூத்துருத்து, இந்த புஷ்பம் கூம்பி போயிடுத்து அப்படின்னு சொல்றீங்கோ. உண்மையில் அப்படி இல்லை. உங்கள் முகத்தினுடைய காந்தி தான் இது. அதனால எழுந்து, நீ என்னை எழுந்துவான்னு சொல்லாத, இன்னும் பொழுது விடியல அப்படின்னுட்டு அவ சொல்றா. உள்ள இருக்கிறவோ இந்த பர்மா அந்த மாதிரி சொல்லாத. ஏன் அப்படின்னாக்கா திருமங்கை ஆழ்வார் அந்த மாதிரி அனுபவிச்சார். அது மட்டுமா, உண்மையிலேயே எப்படி தெரியுமா, அந்த குளத்துல இதெல்லாம் புஷ்பந்தான் பூக்கிறது, உண்மையிலேயே ஸ்திரீகள் இல்லை. இது அவர் ஏறிட்டு சொல்றார். பார்த்தால் அப்படி தெரிகிறது அவருக்கு, அவ்வளவுதான். இதை நம்மாழ்வாரும் அனுபவிச்சிருக்க, எல்லாருமே அது மாதிரி அனுபவிச்சிருக்கா. சீர்காழி பெருமாளையும் இவர் பாடுறாரு. எல்லா கோயில்லையும் அது மாதிரி இருக்கு. குளங்கள் இருக்கு, குளங்கள்ல அழகிய புஷ்பங்கள் இருக்கு, அந்த புஷ்பங்கள்லாம் பூத்து இருக்கு. இது இயற்கை தானே. இப்படி இருக்கச்ச நம்மாழ்வாரும் இதை மாதிரிலாம் அனுபவிச்சிருக்காரே. திருவள்ளுவார்ன்ற ஊரை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்ற, இந்த மாதிரி ஒரு ஓதரிடுங்கடத்துள் உயர் தாமரை செங்கழநீர் மாதர்கள் வான்முகமும் கண்ணும் ஏந்தும் திருவள்ளவாள் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறதா இவரும் பாடுறார். எல்லா ஆழ்வார்களும் அந்தந்த ஊர்ல குளத்துல புஷ்கரணியில நிறைய புஷ்பங்கள் அழகழகா பூத்து இருக்கு, அத அவ அனுபவிக்கிறா. அத போய் உங்க முகம் அப்படின்னு சொல்லலாமா? அவ புஷ்பத்தை தான் பெண்களாக சொன்னா. அவ நீ என்ன பண்ண தெரியுமா, பெண்களை பார்த்து புஷ்பமானி சொல்லிட்ட. என்ன அழகான வார்த்தை. பெண்களை பார்த்து புஷ்பம் அப்படின்னுட்டு நீ சொல்ற. ஆனா ஆழ்வார்கள்னா புஷ்பங்களை தான் பெண்களாக பார்த்தார்கள். அதனால இந்த மாதிரி நீ சொல்லாத, எழுந்து வா, பொழுது விடிந்தது உண்மைதான் அப்படின்னுட்டு அவ சொன்னான். அதற்கு உடனே உள்ள இருக்கிறவ சொன்னா, இது மட்டும் போருமான்னா பொழுது விடிந்ததற்கு? எனக்கு சந்தேகமா இருக்கே. சந்தேகமா இருக்கிறதுனால நீங்க வேற ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறா. அதற்கு அடுத்த அடையாளம் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் அப்படின்னுட்டு அடுத்த அடையாளத்தை சொல்றாவா. செங்கற்பொடி கூரை, செங்கல் எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு. அது சேப்பு வர்ணத்துல இருக்கும். அதுல பொடி தூளானாக்கா அது என்ன ஆகும், ஒரு கஷாய வர்ணத்துல இருக்கும். செங்கற்பொடி கூரை, கூரைன்னாக்கா வஸ்திரம்னு அர்த்தம், துணி. அதனால காஷாயமாகிற துணி, காஷாயமாகிறது எப்படி இருக்கும், காவி துணி. அந்த சோப்பு வர்ணத்துல இருக்கக்கூடிய துணிய உடுத்தின்னு இருக்கா. அவ இது சன்னியாசி லட்சணம், சன்னியாசி லட்சணம், யதீஸ்வராருடைய லட்சணம் இது, யதீஸ்வராருடைய லட்சணம் இது. அவளுக்கு என்ன இருக்கணும், காஷாயம் இருக்கணும், தண்டம் இருக்கணும், அத மாதிரி உபவீதியா இருக்கணும். உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. பூண சாத்தின்னு இருக்கணும், அந்த மாதிரி ஊர்த்வ புண்டத்தோட இருக்கணும், திருதண்டம் ஏத்துன்னு இருக்கணும், ஏகதண்டமா இருக்கக்கூடாது, திருதண்டத்தை ஏந்துன்னு இருக்கணும், முக்கோருடையவர்களா இருக்கணும் திருதண்டம். அதே மாதிரி சிகையா சேகரினம், சிகை இருக்கணும். நம்ம சித்தாந்தத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சிகை இருக்கணும். எப்படி இருக்கணும் அது? இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவால சன்னியாசிகளுக்கு லட்சணமா சொல்லிருக்காது. நம்ம சம்பிரதாயத்துல நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம், இத மாதிரிதான் எழுந்துள்ள இருப்பா. இவாள்லாம்
செங்கற்பொடி கூரை காஷாய வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கா, திரதண்டத்தை தரிச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்டவாளை பார்த்தாலே சேவிச்சுடணும்னு சொல்லிருக்கு. சுவருத்தோவா துர்வருத்தோவா மூக்கோவா பண்டிதோபிவா காஷாய தண்ட மாத்திரேன யதி பூஜ்ய ந சம்சய அப்படின்னு தர்மசாஸ்திரம். நல்ல ஒழுக்கமோ அல்லது கெட்ட ஒழுக்கமோ, பண்டிதனோ மூர்க்கனோ, எப்படி இருந்தாலும் சரி, காஷாயத்தை தரிச்சுண்டு திருதண்டத்தை தரிச்சுட்டு இருந்தாக்கா அவளை உடனே சேவிச்சுடுங்கோ. எதிஹி பூஜ்யா ந சம்சய, அதுல சந்தேகமே கிடையாது. அவளை சேவிச்சுடணும். வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே பூவினே தர்மசாஸ்திரம். வைஷ்ணவா ஒரு வைஷ்ணவாளை பார்த்தா உடனே சேவிச்சுடணும். அந்த மாதிரி தர்மசாஸ்திரம். இப்பொழுதோ காஷாய தண்ட மாத்திரேன யதீஸ்வராளை பார்த்துட்டாக்கா எந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் சரி அவளை அப்படியே சேவிச்சிடணும். இதுல ஒன்னே ஒண்ணு வச்சுட்டு இருக்கா, தீட்டுக்காரா மாத்திரம் யதீஸ்வரால பார்க்க கூடாது. தீட்டுக்காரால் யதீஸ்வரால பார்க்கலாம், யதீஸ்வரால் தீட்டுக்காரால பார்க்க கூடாது. தீட்டு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அவளை சன்னியாசிகள் பார்த்தான்னாக்கா அவளுக்கு தோஷம் வருது, அவ தீர்த்தம் பண்ணும் உடனே. சன்னியாசிகள் ஆசோச்சிகளை தீட்டுக்காரால பார்த்தாக்கா சன்னியாசிகள்லாம் தீர்த்தம் மாடிடணும். அதனால பேசக்கூட மாட்டார், பேசவே கூடாதுன்னு அப்புறம் பாக்குறது எது, அதனால அவ வழக்கம் கிடையாது. மற்றபடி எங்க பார்த்தாலும் அப்படியே சேவிச்சுடணும் சன்னியாசிகளை. அதனால விசேஷமானது சன்னியாசாஸ்திரம். அவளுக்கு 3 தூய்மையா இருக்கணும். வெண்மை அப்படின்னு சொல்றது, வெண்பல் தவத்தவர் அப்படின்னு இங்க ஆண்டாள் நாச்சியார் பதப்பிரயோகம் பண்றார். 3 தூய்மையாக இருக்க வேண்டும். 3 தூய்மையா இருக்கணும்னா என்னது அது அப்படின்னு சொன்னாக்கா, பல்லு இளவலையே இருக்கணும். அடுத்தது இந்த திருதண்டம் வச்சுட்டு இருக்கா இல்லையா, அதுல ஒரு துணி இருக்கும் மேல, ஜலபவித்திரம் அப்படின்னு சொல்றாரு. அந்த துணி சின்னதா இருக்கும், அது வெளுப்பா இருக்கணும். 2வது. 3வது மனசு தூய்மையா இருக்கணும். மனசு தூய்மையா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, இத ஆர்ஜவம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கீதா பாஷ்யத்தெல்லாம் சொல்ற பாஷ்யக்காரர். அதாவது மனசேகம் வசஸ்யேகம் கர்மண்யேகம் சதாத்மனா. சாதுக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, மனசில் அத மாதிரி பேச்சில் செயலில் எல்லாம் ஒன்னாவே இருக்கும். எல்லாம் ஒன்னா இருக்கும். எதை நினைக்கிறோமோ அதையே பேசணும், எதை பேசுறோமோ அதையே செயல்ல காமிக்கணும். அதே மனசியன்யத்து வச்சசியன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனா. துராத்மாக்களுக்கெல்லாம் ஒண்ணு வேற வேறையா இருக்கும். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கோ அப்படி கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் மறந்தும் புறந்தரா மாந்தரா இருக்கக்கூடியவா. அவளுக்கெல்லாம் இந்த விபரீதமான எண்ணமே வராது. அவ என்ன பண்ணுவான்னாக்க, மனசுல எதை நினைக்கிறாளோ அதைதான் பேசுவார்கள், அதைதான் நடத்தி காட்டுவார்கள். பிராட்டி சொல்ற ராவணங்கிட்ட, கைகேயி சொல்லிட்டா, இந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி எனக்கு வரம் கொடுத்திருக்க, உங்க அப்பா கொடுத்துட்ட, உனக்கு வனவாசம், பரதனுக்கோ ராஜ்யாபிஷேகம் அப்படின்னுட்டு, அதனால நீ அதை பண்ணிடும் ஏத்துருன்னு சொல்லச்சே பிராட்டி சொல்றா வாக்கியம் ஸ்ரீராமனை பத்தி, மனசா பூர்வமாசாத்திய வாசா புனருபேயுவான் அப்படின்ட்டு இருக்கு. மனசா பூர்வமாசாத்திய, மனசுனால முதல்ல பெருமாள் ஒத்துண்டேரும், மனசனால முதல்ல ஒத்துண்டு விட்டார், அதுக்கப்புறம்தான் வாக்குனால சாதிச்சேராம் பெருமாள். நான் பண்றேன், நீ கேட்டேயோ நான் பண்றேன். மனதனால முதல்ல அங்கீகரிச்சுட்டோ அதன் பிறகு வாக்குனால சொன்னார். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவது எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிற வள்ளுவர். அதனால
நம்ம ஏதாவது எந்த கர்மாவை பண்ணினாலும் நாம என்ன பண்ணணும்னாக்கா என்னால முடியுமா முடியாதான் முதல்ல மனசுல சிந்தனை பண்ணிக்கணும். சிந்தனை பண்ணிட்டு அதன் பிறகு நான் இறங்கணும் பண்றதுக்கு. அதன் பிறகுதான் சொல்லணும் நான் இதை பண்ணுவேன், நான் இதை பண்றேன். அதன் பிறகு அந்த அந்த எதை நான் சொல்லணும் அதை நான் செஞ்சு காமிக்கணும். இதுதான் முக்கியம். சுவாமி தேசிகன் இது அழகா சாதிக்கிறார். தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசியத்திரைசாரத்துல அழகா சாதிக்கிறார். உபயுக்தேஷு வைச்சத்யம் திரிவர்க்க நிரபேட்சத கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். சௌக்கியமா இருக்கிறதுக்கு ரசாயனம் மருந்து ஔஷதம் எது தெரியுமா? உபயுக்தேஷு வைசத்தியம். எதுல எது முக்கியமோ நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதுல தெளிவான ஞானம் இருக்கும். உபயுக்தேஷு நமக்கு தேவையானது எது இருந்தோ அது போரும். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கழியறதுதான் சொல்றோம். அப்ப வேண்டாத வேதம் ஒண்ணு இருக்கா? வேதம் எல்லாம் வேண்டியது தானே. அப்ப வேண்டிய வேதங்களோதின்னு சொன்னாக்கா வேண்டாத வேதம் ஒண்ணு இருக்கான்னாக்கா என்னதுன்னா வேண்டிய வேதம் எதுன்னா பெரியாழ்வார் அந்த பாண்டியன் கேட்டுட்டான் பரதத்துவம் எதுன்னுட்டு. பரதத்துவத்தை நிரூபிக்குவதற்கு வேண்டிய வேதம் எது எதுவோ நாராயணன் வாக்கம் புருட சூக்தம் இந்த மாதிரி எந்த எந்த வேத பாகங்கள்லாம் இருக்கோ அதை சொல்லி அதை வச்சு நிரூபிச்சு அதன் பிறகு பரதத்துவத்தை இவர் நிலைநாட்டினார். அதனால பொற்கொழியையும் சம்பாதிச்சின்றார். கடைசியில யானமேல எழுந்துருள பண்ணி அவரை கௌரவிச்சாம் பாண்டியன். பெருமாளுக்கே சந்தோஷம் வந்துருத்தோ. பெருமாளே இத கண்டு கழிக்கணும், இத சந்தோஷமா நாமளும் அனுபவிக்கணும்னு பெருமாள் எழுந்துருளிட்டார் கருடாரூடராக. இவ்வளவு நாள் அந்த பெருமாளுடைய பரதத்துவத்தை நிரூபிச்ச பெரியாழ்வார் இப்ப பார்த்த பெருமாளை ஆகாசத்துல கருடாரூடனாக பிராட்டியோட சேர்ந்து எழுந்துருக்கிறத பார்த்த உடனே இது பர்யந்தம் ஞான தசையா இருந்தது, இப்போ பிரேம தசை வந்துருச்சு. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சொல்றார், ஞான தசையில பெருமாள் ரக்ஷகன், பக்தாள்னா ரக்ஷியாளா இருப்பா. பிரேம தசையில பெருமாள் ரக்ஷியனா ஆயிடுவான். இவ யாரு பெருமாள்கிட்ட பிரேமையோட பாக்குறாளோ அவ ரக்ஷகாலா மாறிடுவா. அழகா இருக்கு பாருங்க. பெருமாள் சர்வரக்ஷகன், ரக்ஷக சர்வ சித்தாந்தே அப்படின்னுட்டு விஷ்ணுதான் சர்வரக்ஷகன் அப்படின்னு எல்லா வேதாந்தங்களையும் சொல்றதுன்னுட்டு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது பெரியாழ்வாரோ இப்ப என்ன எடுத்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறார், காப்பிடுறார், திருட்டு சுத்தி போடுறார். ஏன்? இப்ப பிரேம தசை ஒரு பக்தி காதலா மாறிடுச்சு. அது காதலா மாறிட்டாக்கா அது என்ன ஆயிடுறதுன்னாக்கா பகவான் கிட்டயே கூட பயம் வந்துடும். ஐயோ நம்ம பகவானுக்கு ஏதாவது பண்ண போறாளே. எப்பொழுதும் ஆதிசேஷன் உசுன்னுட்டு சீரிண்டே இருப்பேராம். ஏன் சீரின் இருப்பேருனாக்கா பெருமாள் பேரோட பக்தி, பெருமாளுக்கு யாராவது ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு பயமா. அந்த பயத்தினால அது மாதிரி இருக்கேராம். எப்பொழுதும் சீரிண்டே இருப்பார். காரணம் பெருமாளை தான் ரட்சிக்கிறதா. ஏன்னா பிரேமதசை, பிரேமதசையில மாறிடும். யாரு ரட்சகனோ அவன் ரட்சியனா மாறிடுவான். பெருமாள் எல்லாரையும் காப்பாத்துறவன், அவனை நாம தான் காப்பாத்தணும் அப்படின்னு பக்தியினால பிரேமையினால நினைச்சுட்டு ரூபா இவா ரட்சகாலா மாதிரி அவன் ரட்சியனா மாறிடுவான். இதான் சுவாரஸ்யம். உண்மையிலேயே திருமழிசை ஆழ்வார் அவர் என்ன பண்ணார்? போனார் அமுதன் சன்னதியில திருக்குடந்தையில போயிட்டு நீ எழுந்து இருந்து கிடந்தவாறு பேசுன்னு விட்டார். எழுந்துரு, ஆனா படுத்திருந்தே எழுந்து பேசு அப்படின்னு விட்டார். நீ கஷ்டமும் படக்கூடாது, ஆனா நீ எழுந்துக்காம பேசக்கூடாது. படுத்துக்கோ, படுத்துட்டு எழுந்துரு, புத்தான சைன திருப்போலம். உடனே திருவானை நின்று ஆணையை கண்டாய். ஆழ்வார் ஆணை கட்டளை விட்டுட்டார். உடனே அத மாதிரி பண்ணிட்டாரு பெருமாள். உடனே என்ன தெரியுமா? ஆழ்வார் பிராணாம் ஆயிட்டார். திருமழிசை பிரான் அப்படின்னு ஆயிட்டார் அவர். ஆனால்
ஆறாவது தினம் ஆறாவது ஆழ்வானா மாறிட்டான் பகவான். பகவான் ஆழ்வானா மாறிட்டான். பக்தர்களுடைய பக்தி இருக்கு பாருங்க, அதுல அவன் ஆழங்காட்பட்டுட்டான். அதனால ரெண்டு பேரும் எப்படி மாறி போயிட்டா? இதுதான் பிரேமதசை. பிரேமதசையில ரக்ஷியன் ரக்ஷகனா மாறிடுவான், ரக்ஷகன் ரக்ஷினா மாறிடுவான். இங்க அதுதான், இவன் எல்லாருமே கிருஷ்ணனுக்கு நல்லது வரணும், கிருஷ்ணனுக்கு இது வரணும்னு தான் இவள் எல்லாரும் ஆசைப்படுறா. கோபிகா ஸ்திரீகளுடைய மனோதர்மம் அப்படிதான் இருக்கு. அதனால இது விசேஷமானது. ஆக வெண்பல் தவத்தவர் இவ மனசனாலேயோ வாக்குனாலேயோ செயல்னாலேயோ ஒரே மாதிரி இருக்கணும். உபயுக்தேஷ வைஷத்தியம், வேண்டிய வேதங்களோதி அதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். உபயுக்தேஷு வைஷத்தியம் திரிவர்க்க நிரபேட்சதா. திரிவர்க்கம் தர்மம் அர்த்தம் காமம் இது மூணு வேண்டாம். பரம புருஷார்த்தமான மோட்சம் இருக்கு பாருங்க, அதுலயே நீங்க அபேட்சையோட இருங்கோ. அது கூட நம்ம சித்தாந்தத்துல ஒரு படி மேல போச்சு விட்டுடணும். ஏன் அப்படின்னா எல்லாம் பகவானுக்கே தான் நம்ம பண்றோம், சாத்விக தியாகம் பண்றோமே. மாம் மதீயஞ்ச நிக்கிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு, நீயே ஸ்வீகரிச்சுக்கோ. என்ன சேர்ந்தது சேதனமோ அச்சேதனமோ அனைத்தையும் நீயே எடுத்துக்கோ, எல்லாம் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரேவ. நானும் என்னுடைய ரக்ஷண பரமோ அதனுடைய பலன் மோட்சம் எல்லாம் நமம எனக்கு இல்லை, வேற யாருக்கு? ஸ்ரீபதேரேவ, ஸ்ரீபதிக்குதான், ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கே அப்படின்னு சிந்தனையில போங்கோ. அந்த அது இருக்கணும். அது அதனால மோட்சத்தை கூட நம்ம பெருமாளுக்குன்னு விட்டுடணும். இது கிரமம். அதனால திரிவர்க்க நிரபேட்சதா, கரணத்திரய சாரூபியம், மூன்று இந்திரியம் கூட ஒரே மாதிரி இருக்கணும். மன தூய்மை, வாக் தூய்மை, செயல் தூய்மை, இந்த மூணும் ஒன்னா இருக்கணும். இதுதான் இது சௌக்கிய ரசாயனம். சௌக்கியத்துக்கு ரசாயனம் எதுன்னு இதுதான் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் புதுசா சாதிச்சுள்ள எல்லாம் நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சாதிச்சதுதான். நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார். அழகான பாசுரம். உள்ளம் உரை செயல் உள்ள விம்மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே அப்படிங்கிறார். உள்ளம் உரை செயல், உள்ளம் மனசு, உரை வாக்கு, செயல் கர்மா காய்கம். ஆக மானசம் வாசிக்கம் காய்கம், இந்த மூணுமே உள்ளி கெடுத்து அது எதுலையும் போகாம தடுத்து நிறுத்தி எல்லாத்தையும் பகவானிடத்திலேயே இருக்கா மாதிரி பண்ணுங்கோ. இறை உள்ளிலொடுங்க. பகவானிடத்துல நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இந்த மூணுத்தையும் இதற்கு சமம் எதுவும் இல்லை அப்படின்ற. அப்போ இந்த மூணுத்தையும் ஒன்னா நம்ம அடக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவும் தோஷம் வராது. பகவத் விஷயமாவே எல்லாம் வரும். அகங்காரம் வராது, மமக்காரம் வராது, வராம நாம க்ஷேமமா இருக்கலாம். இதுதான் சன்னியாசிகளுடைய லட்சணம். எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். யதீஸ்வராளுக்கு இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். எல்லா வைஷ்ணவாளுக்கும் அப்படிதான், எல்லா மனுஷியாளுக்கும் இப்படிதான் அப்படின்னு சன்னியாசிகளுக்கு கேட்கவே வேண்டாம். அதனால வெண்பல் தவத்தவர், பள்ளி சுத்தமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? உடம்பு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். உடம்பு சுத்தமா இருக்குன்னாக்கா வாக்கு சுத்தமா இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்குன்னா மனசு சுத்தமா இருக்கணும். இந்த மூன்றும் சுத்தமா இருந்தாதான் எதையும் நாம் பண்ண முடியும். அப்படிப்பட்டவா தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவாவாருடைய திருக்கோயில், சங்கு அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் பண்றார். என்ன அப்படின்னா சாவி திறக்கிறதுக்கு போறா, கோயிலை திறக்கிறதுக்கு போறா அப்படின்னு ஒரு தாத்பரியம். இன்னொன்னு சங்கு ஊதுறது. கார்த்தால வேலையில
கோயில்ல சுப்பிரபாதம் பாடணும். அதற்கோசரம் இது மாதிரி சங்கு ஊதுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அத சொல்றது இது. அதனால சங்கிடுவான் போதந்தார். இவ கோயிலுக்கு போறா, கோயிலுக்கு போய் சங்கு ஊதுறா அல்லது சாவி விட்டு திறந்து அந்த கோயிலை திறக்க போகிறா. அது எப்ப பண்ணுவா? கார்த்தால வேலையில தானே பண்ணுவா, பொழுது வழியில என்ன பண்ணுவாளா? அதனால நம்ம அபிகமனம்ன்றமே கோயிலுக்கு எப்ப போவோம்? நம்ம அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். இதுதான கிரமம். அதனால இந்த சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு இதுலயே சில பேர் என்ன சொல்லிட்டா சைவ த்விஜ சந்நியாசிகள் அப்படின்னு சொல்றா. இது அப்பால இந்த செங்கற்பொடி கூரை அப்படின்னு சொல்லச்ச சைவாள் சைவாள் யாருன்னா நம்ம ஊர்ல எல்லாம் குருக்கள்னு சொல்றா பாருங்கோ, ஆதிசைவர்கள் சொல்லுவா. அவளை கோயில்ல இந்த கோயில்ல குருக்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளை சன்னியாசிகள், சைவ த்விஜ சன்னியாசிகள், அதாவது தாமச சன்னியாசிகள் அப்படின்னுட்டு சம்பிரதாயத்துல சொல்ற. அந்த மாதிரி சில பேர் அர்த்தம் பண்றா. இன்னும் சிலரோ அப்படி கிடையாது, வைஷ்ணவ அத்விஜ சன்னியாசிகள் அப்படிங்கிறா. ஸ்ரீ வைஷ்ணவாலேயே பிராமணால் இல்லாத சன்னியாசிகள், பிராமணால் இல்ல அவ சன்னியாசிகளா இருப்பா அப்படின்னுட்டு. ஆனால் இங்க பிராமண சன்னியாசிகள்னே வச்சுன்னு போலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா பிராமண ஜென்மமே வசந்த ஜென்மம், அதுல அத்தியனம் பண்ற ஜென்மமா வரணும், அதுக்கு எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கணும். அதன் பிறகு இவன் பிராமணனா பிறந்து சன்னியாசியா மாறுறதுன்னா அதுக்கு எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கணும். எத்தனையோ மகான்கள் நம்ம ஆண்டவன் ஆசிரமத்துல பெரியாண்டவன் பார்த்திருக்கோம். அந்த காலத்துல இந்த சமீப காலத்திலையும் சரி, எப்படி எத்தனையோ மகான்கள் காலதேச வர்த்தமானங்களுக்கு அனுகுணமா சில பேர் மாறினாலும் அவளுடைய சந்நியாச தர்மங்களை மாத்திரம் விடமாட்டா யாரும். இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சிறப்பே, அதை விடவே மாட்டா. பெரியாண்டவன் பிக்ஷை வாங்கிட்டார், வடக்கு கீழே உத்தர வீதியில ஒரு திருமாளிகையில போய் பிக்ஷை வாங்கிட்டு வருவேறான். அந்த பிரசாதத்தை கூட கொள்ளிட ஜலத்துல அழைச்சிடுவார். அழைச்சிட்டு அதுல பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு திருத்துழாய் சேர்த்துப்பார். அந்த திருத்துழாயை கலந்துட்டு 8 கவளம் சேர்த்துப்பார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி எழுந்துள்ளிருந்தவர் பெரியாண்டவன். தேவனாரலாம் ஐஷிங்கர் பெரிய பண்ணையாரா இருந்தவர், அந்த ஊரே அவருக்கு சொந்தம். ஆனால் சன்னியாசாசனம் வாங்கிட்டார். அவர் சாய்ச்சாராம், எனக்கு சன்னியாசி எனக்கோசரம் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு பிரசாதம் ஒரு கரவது சாத்துவது மோர், வேற ஒண்ணும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சாதிச்சுட்டு போயிடும். ஏன்னா அவர் எதுவும் படிக்கல. என்ன இதான் விரக்தியினுடைய இதுன்றது வெளிப்பாடுன்றது எத்தனையோ இருக்கும். அதுல இது ஒண்ணு, தேக யாத்திரைக்கு ஆகாரம் வேணும், அவ்வளவுதானே. அதுக்கோசரம் எப்பொழுதும் இஷ்டத்துக்கு சாப்பிடணும்னு இருக்கான்னா அதெல்லாம் வேண்டியது இல்லையே, ஏதோ சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி எல்லாம் இருந்து அவ எல்லாரும் அந்த மாதிரி சன்னியாசிகள்லாம் கார்த்தால எழுந்து பிராம முகூர்த்தத்துல எழுந்து நதியிலேயோ அல்லது தடாகத்திலேயோ தீர்த்தாமாடி தன் அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு அவ கோயிலுக்கு எழுந்துடுறாளே. இதெல்லாம் பார்த்தாலாவது உனக்கு தெரிய வேண்டாமா? நீ எழுந்திருக்க வேண்டாமா? தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். சரி, இதை கூட நீ ஒத்துக்காட்டா போறது. நீ என்ன சொன்ன தெரியுமா? எங்களை உண்ணம் எழுப்புவான் வாய்ப்பேசும். நீ என்ன சொன்ன நேத்தி? நான் முதல்ல எழுந்திருப்பேன், நான் எழுந்துட்டு உங்களை நான் எழுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். வாய் பேசும். இப்பதான் சொன்னோம், மனசுல எதை நினைச்சுண்டியோ அதை வாயால பேசு, எதை வாயால பேசுறையோ அதை செயல்ல காமி, அப்படிதானே சொன்னோம். ஆனா நீ எப்படி இருக்க பாத்தியா? நீ எப்படி இருக்க இப்போ அப்படின்னாக்கா வாயாலதான் சொல்ற, மனசனாலையும் நினைக்கல, செயல்னாலையும் காமிக்கல. நீ படுத்துன்னு இருக்கிய நியாயமா? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். வாய் தான் பேசுறது. நங்காய் எழுந்திராய்,
நங்காய் பூர்ணையானவள்னு அர்த்தம். நம்பி நங்கை அப்படின்னு சொன்னா பூர்ணத்துவத்தை உடையவர்கள்னு அர்த்தம். பூர்ணத்துவம்னா என்ன அப்படின்னா பகவத் அனுபவத்திலேயே ஆழ்ந்து இருக்கிறவா, அதுலேயே இழிந்தவர்கள், அவாதான் பூர்ணமா இருக்கக்கூடியவா. அதனால பூர்ணத்துவத்தை உடையவர்கள் நீங்க. ஏன்னா நீ வெறுமப்படுத்திக்கல, யோக நித்ர மாதிரி நீ படுத்துட்டு இருக்க. கீதையில வரும், யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே அப்படின்னு ஸ்லோகம் வரும். நாம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த சமயத்துல யோகியா இருக்கிறவன் முழிச்சுட்டு இருப்பானா. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் ராத்திரி பகல்ன்றதுல இதெல்லாம் இல்லை அவனுக்கு, அந்த மாதிரி அவன் இருப்பான். ஆனால் நாம எப்ப முழிச்சுட்டு இருப்போமோ அப்ப யோகியானவன் அவனுக்கு ராத்திரி அது ராத்திரி தான், ஆனால் ராத்திரியும் பார்த்துட்டு இருப்பான் அவன். சானிஷா பஷ்யதோ முனையே, அந்த மனநசீலன் பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கு அவனுக்கு பகல் என்ன இரவு என்ன எல்லாம் பகவத் அனுபவம். இவ படுத்துட்டு இருக்கா உள்ள, இவன் அத்தனை பேரும் அப்படிதான் அப்படிதான். ஏன் அப்படின்னா பகவத் அனுபவத்திலேயே இழிஞ்சு போய் இருக்கிறதுனால அவளால அந்த அனுபவத்தை விட்டுட்டு வெளில எழுந்து வர முடியல. அந்த மாதிரி இருக்காவோ, அவ்வளவு பூர்ணத்துவம் அவளுக்கு இருக்கு. நீ பூர்ணத்துவத்தை உடையவள், எழுந்திராய். நீ பூர்ணத்துவத்தை உடையவளா இருக்கிறதுனால நீ எழுந்து வந்தேன்னு நினைச்சுக்கோ, எங்களோட சேர்ந்தேன்னு எங்க கோஷ்டிக்கே அழகாச்சே, அதனால நீ வர வேண்டாமா? அதனால நங்காய் எழுந்திராய், நீ எழுந்துக்கோ, எழுந்து எங்களோட சேர்ந்துடும். எங்களோட சேர்ந்துட்டேன்னாக்கா நம்ம கோஷ்டியே பரிமளிக்கும். மகான்கள்லாம் சேர்ந்தாதானே கோஷ்டி பரிமளிக்கும். பெரிய பெரிய பண்டிதர்கள், பெரிய பெரிய பக்த சிரோமணிகள், யோகிகள் இவாள்லாம் வந்தாதான் கோஷ்டிங்கிறது என்னைக்குமே சோபிக்கும். இல்லாத போனாக்கா எது சோபிக்கும்? ஒண்ணுமே தெரியாத பாமரன், அவனுக்கு பக்தி இருக்கலாம், ஆனால் ஞானம் இல்லை. ஞானம் இருந்து பக்தி இருக்காது சில பேருக்கு. இந்த ரெண்டும் இருந்து ஜொலிக்கிறாளே, அப்படிப்பட்ட மகான்கள் நம்ம ஆச்சாரியர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இவன்லாம் சேர்ந்து இருந்தான்னாக்கா எவ்வளவு நன்னா இருக்கும். இதோ பார்க்க போறோம், வர வாரம் சங்கோஷ்டி நடக்க போறது. எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள், யாருமே சோட போனவா கிடையாது. அதாவது கைங்கரியம் பண்றவாளும் பரம பாகவதாளா இருக்கா. அத மாதிரி விஷயதானம் பண்ண போறா அந்த மகான்களும் அப்படிப்பட்டவாளா வசந்தவாளா இருக்கா. எல்லாரும் காலக்ஷேப அதிகாரிகள். லௌகிகாலும் சரி, எங்க காலக்ஷேபம் சொன்னாலும் ஆனந்தமா கேட்டு 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 தன்னை ரொம்ப வசந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சவாளா இருக்காவா எல்லாரும். அப்படிப்பட்டவாளை சேவிக்கிறதுன்றது விசேஷம் இல்லையா? பணம் எல்லாம் வந்துடும், ஆனா இந்த மாதிரி கோஷ்டி கிடைக்குமா? இந்த மாதிரி சிவவைஷ்ணவரோட சேர்ந்து இருக்க முடியுமா? அதுதான் பாக்கியம், அதுதான் சங்கோஷ்டின்னு எனக்கு பேர் இல்லையா? இத்தனை சிவவைஷ்ணவாளோட சேர்ந்துட்டு எதை பார்த்தாலும் சின்ன சின்ன குழந்தைகள் அழகழகா நாடகம் ஆடும், அழகழகா வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தும், அழகழகான உபன்யாசம் பண்ணும், பாசுரம் சொல்லும். இதெல்லாம் கேட்க கேட்க வேத கோஷம் அற்புதமா இருக்கும். ஸ்வஸ்தி வாசனம் இது அத்தனையும் கேட்கறதுக்கு காண கண்கோடி வேணும்ன்ற பாருங்க. அது நங்கையை காணுந்தோறும் 1000 கண்கள் வேண்டும் அப்படின்னு மிதிலா நகரத்து மனுஷா எல்லாரும் சொன்னாலாம் ஜனங்கள்லாம். அந்த மாதிரி நம்ம வைஷ்ணவ கோஷ்டி இருக்கே, இந்த ஜிஎஸ்பி சங்கோஷ்டி, உங்களுக்கோசரம் சொல்லல, எந்த கோஷ்டியா இருந்தாலும் அப்படிதான். ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னாக்கா அதை சேவிக்க சேவிக்க மனசு ஆனந்தம் பெறுகிறதே. தேவபெருமாள் சன்னதிக்கு போறோம், அங்க கோஷ்டியை சேவிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எந்த ஊர்ல போனாலும் சரி, வைகுண்ட ஏகாதசி வர செவ்வாய்க்கிழமை, அதற்கு ஸ்ரீரங்கத்துல போனா எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அங்க ஸ்ரீ வைஷ்ணவால் தான் இருக்கா, இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் கிடையாது. அவளெல்லாம் தெரிஞ்சது ஒரே ஒரு தெய்வம்,
ரங்கா 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 அப்படின்னுட்டு நம்ம திருவேங்கனுடைய சன்னதிக்கு வந்தாக்கா கோவிந்தா 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 தான். இப்படி பகவத் அனுபவம்ன்றது எப்படி இருக்கு? அதனால நீ சேர்ந்தாதானே எங்களுக்கு ஆனந்தம். நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய், நானாதாய் நீ வெட்கம் இல்லாதவள், என்ன இவ்வளவு சொன்னி எழுந்திருக்க மாட்டேங்கிற? உனக்கு பகவத் அனுபவத்துல நீ அப்படி இழிஞ்சிருக்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்க, நீ எங்களுக்கும் தர வேண்டாமா? அதை கொடுக்காம நீ உண்டி இருக்கலாமா? நானாதாய் உனக்கு வெக்கம் இல்லை, எழுந்திருக்க வேண்டாம். ஒரு ஸ்திரீகளுக்கே பொதுவா என்ன சொல்லுவோம்? பெண் தூங்கி முன் எழுந்திருக்கிறது. இது லௌகிகம் வைதிகம் எல்லாத்துக்கும் அனுகூலம் இது. அதனால நீ இந்த மாதிரி உள்ள தூங்கிட்டு இருக்கியே, நீ வெட்கப்பட வேண்டும். நாங்கள்லாம் எழுந்து வந்துட்டுமே, பொண்ணை காட்டிலும் சின்ன வயசு சிறுமியர்கள்லாம் எழுந்து வந்திருக்காளே, நீ எழுந்து வர வேண்டாமா? நானாதாய் நாவுடையாய், உனக்கு நல்ல நாக்கு, நல்ல நாவு இருக்கு. அந்த நாக்கு என்ன பண்ணும் தெரியுமா? பாட்டு பாடும். 2வது பாசத்துல நாங்க சொன்னோம், வாயினால் பாடி அப்படின்னு சொல்றக்குமே, வாயினால் பாடணும். ஏன் வாயினால் பாடணும்? வாய் பாடுறது தானே இருக்கு. அப்படி வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து, அது எதுக்கு? அது மனசனாலதான் சிந்திக்க முடியும், வாயினாலதான் பாட முடியும். இதை தனியா சொல்லணுமா? ஆச்சாரியால் உரையிடுறா, அவ வியாக்கியானம் பண்ணச்சு என்ன சொல்றா? வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கோசரம் தான், மனசு இருக்கிறதே அவனை சிந்தனை பண்றதுக்கு தான். அந்த மாதிரி உனக்கும் நாவு இருக்கு, அந்த நாக்கை உடையவள் நீ. உனக்கு நல்ல கண்டம் இருக்கு, நல்ல ஷாரீரம், நல்ல ஷரீரம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா எவ்வளவு அழகா ஆனந்தப்படுவான் கிருஷ்ணன். நீ பாட வேண்டாம்? நீ பாட வரணுமே எங்களோட. நாவுடையாய், நல்ல நாக்கை உடையவள் நீ, அதனால நீ ரொம்ப அழகாக பாடணும். யார பாடணும் தெரியுமா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், அழகிய கை, பெருமானுடைய திருக்கரங்கள். அவன் சதுர்புஜன். அதுல ஒரு திருக்கரம் அபயஹஸ்தமாவே இருக்கு, இன்னும் 2 ஹஸ்தங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சக்கரத்தையும் சங்கத்தையும் ஏந்திட்டு இருக்கு. ரொம்ப அழகா இருக்குது. சக்கரம் என்னது? சுதர்சனர், அவர் தானே நமக்கு ரட்சணம். அந்த சக்கரத்தாழ்வார் இல்லைன்னாக்கா நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே வேண்டாமே. அந்த சக்கரம் வந்துருச்சுன்னா போரும், அந்த சங்கம் வந்துருச்சுன்னா போரும். ஒண்ணு பாஸ்கர கோடி துல்லியம், கோடி பாஸ்கரால் சூர்யாலாம் சேர்ந்தாக்கா எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய சக்கரம். இன்னொன்னும் சசிகோடி சுப்ரம், சந்திரன், கோடி சந்திரன் சேர்ந்தாக்கா எப்படி வெண்மையா இருக்குமோ அந்த மாதிரி விட்டு பிரகாசிக்கிறது. ஒண்ணு குளுமையா இருக்கு, இன்னொன்னு ஜொலிக்கிறது. ரெண்டும் ஒரே இடத்துல 2 திருக்கரங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. அவ்வளவு அழகா பெருமாளுக்கு சோபிக்கிறது. பெருமாளுடைய நாபிக்கமலம், அந்த நாபிக்கமலம் அழகா இருக்கு. பெருமாளுடைய நாபிக்கமலம் இல்லையோ அது அப்ராகிருதமா இருக்குது. அந்த அப்ராகிருதமானது இந்த பிரகிருதி சம்பந்தம் கிடையாது, அதனால எப்பொழுதும் அழகா இருக்குது. அது என்ன பண்றதுதான், ஒரு சமயம் பூக்கிறதும், ஒரு சமயம் மூடிட்டு வருதான். ஏன் முடிச்சு தெரியுமா? அது சக்கரத்தை பார்த்துதான். சக்கரத்தை பார்த்தாக்கா சூரியன் மாதிரி அழகா இருக்குதான், அதனால அது பூத்துத்தம். அது தாமரை புஷ்பம். அடுத்த க்ஷணம் சந்திரனை பார்த்து இதை பார்த்தது சங்கத்தை, அது சந்திரன் மாதிரி இருந்துருத்தோ. சந்திரன் மாதிரி இருந்துருவே உடனே கூம்பிட்டு இருத்தான், முட்டு மாதிரி ஆயிடுத்து. சக்கரனை பார்க்கச்செல்லாம் சுதர்சனத்தை பார்க்கச்செல்லாம் விகசிக்கிறது. அதே சங்கத்தை பார்க்கச்செல்லாம் மொட்டா மாறி விடுறது. அப்படியானாக்கா அந்த பெருமாளுடைய சுதர்சனமும் சங்கமும் எவ்வளவு அழகா இருக்கு, எப்படி சோபையா இருக்கு. ஒண்ணு சூரிய கோடி பிரபம், இன்னொன்னு சசிகோடி பிரபம், அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகான சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையம். அந்த சக்கரம் கூட சரி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்றோம்.
ஆனால் பகவான் சங்கல்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவே ரட்சணத்துக்கு போரும். அந்த சக்கரம் நம்மளை ரட்சிக்க வேண்டாம். அஸ்தகிரி மகாத்தியத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், அத்திகிரி பத்தர்மணி தொத்தரவருக்குமணி அத்திகிரியே அப்படின்னு சாதிக்கிறார். அத்திகிரி, அத்திகிரின்னா வாரணகிரி, யானைகிரி, அந்த அஸ்திகிரின்னு அர்த்தம். அந்த அஸ்திகிரி இருக்குதே, அந்த மலையை சேவிச்சாலே போரும். பக்தருடைய வினை, பக்தாள் இருக்காளே அவளுடைய வினை கர்மா அதெல்லாம் தொத்தரவு இருக்கும், துளி கூட இருக்காது, ஒட்டின்னு இருக்காது, எல்லாத்தையும் அது அழிச்சுடும். அது தொத்தரவு இருக்கும். அப்படியானாக்கா அந்த பெருமானுடைய கையில இருக்கே சக்கரம், அது என்னதான் பண்றது அப்படின்னா அணி அத்திகிரியே. அணி, அணின்னு அலங்காரம்னு அர்த்தம், பூஷணம்னு அர்த்தம், ஆபரணம். வசுதக உண்மையா அது திருவாயுதம், ஆயுதங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறதுன்றது சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வாரே பெருமானுக்கு திருவாபரணமா மாறி விடுறார். அணி அத்திகிரியே, அந்த திகிரி, திகிரின்னு சக்கரம்னு அர்த்தம். அணி அந்த திகிரியே, அந்த சக்கரமானது பூஷணமாதான் இருக்கு பெருமாளுக்கு. ஏன்னா பெருமாளுடைய மலையே நம்மளை காப்பாத்திரும். பிரபத்தியேதம் கிரிம் பிராயகான்னு தயா சதகத்துல, மலையே நான் சரணாகதி அடையினேன் அப்படின்னு மலையில பெருமாள், தாயார், பாகவதால், அச்சேதனங்கள், சேதனங்கள் எத்தனை பேர் இருக்கா, அத்தனை பேரையும் சேர்த்து சரணாகதி சமஸ்த பரிவார சமேதாயே ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு சொல்லணும். அந்த மாதிரி நான் சேவிக்கிறேன். அதனால சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், அழகிய கையை உடையவன். அது மட்டுமா, பங்கைய கண்ணானை பாடையிலோ செம்பாவாய். பங்கைய கண்ணன், பங்கைய கண்ணன், பங்கையம் பங்கஜம்னா புஷ்பம், தாமரை புஷ்பம். பகவானுக்கு லட்சணம் இது, அடையாளம். இதான் பிரதானமான அடையாளம், பிராட்டி பிரதானமான அடையாளம். ரெண்டாவது புண்டரீகாட்சலிங்கம், தாமரை கண்ணனா இருக்கிறதுன்றது பெருமாளுக்கு தனி அடையாளம். அவனுக்குதான் அந்த தாமரை கண்ணுன்னு சொல்றது. வேற யாருக்கு சொன்னாலும் அதெல்லாம் உபச்சாரம் தான். துரியோதனன் சபையில பெருமாளை எதிர்த்து பேசுறான், வெய்யறான், அப்ப கூட புண்டரீகாட்ச அப்படின்னு கூப்பிடுறான். அப்பவும் கண்ணை மயக்கெடுத்து, அவன் கண்ணு, பெருமானுடைய கண்ணு யாரையும் மயக்கிடுறது. இதோ வர திங்கட்கிழமை மோகினி அவதாரம், மோகினி அலங்காரத்தோட நாச்சியார் திருக்கோலத்துல ரங்கநாதன் எழுந்துள்ளார். ரொம்ப அழகா இருப்பார், அத்தனை சேவிச்சிருக்கோம், எல்லாம் நன்னாதான் இருக்கும். ஆனால் பட்டரை கேட்டாலும் இந்த ரங்கநாதன் நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்துள்ளாரே எப்படி இருக்குன்னுட்டு பட்டர் சாய் சேரும், எல்லாம் நன்னாதான் இருக்கு, ஆனா அவனால் அந்த கண்ணை மறக்க முடியலையே. கண்ணை மறைக்க முடியல. ஏன் அந்த கண்ணு அப்படின்னா, செவ்வரியோட அப்பெரியவாய கண்கள் என்னை பேரவை செய்தனவேங்கிறாரே அமரநாதிபிரான்ல. அதனால அந்த அழகான தாமரை கண்ணன், அந்த தாமரை கண்ணன் கப்பியாச சப்தார்த்தம் சாந்தோக்கியோபுரம் சொல்றது, அதுதான் நமக்கு எம்பெருமானார கொண்டு வந்து கொடுத்தது யாதவ பிரகாசர்கிட்டேந்து. அப்படிப்பட்ட தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன், அவனை பாட வேண்டாமா? அவனை பாடுறதுக்கோசரம் தானே நாம எல்லாரும் அங்க சேர போறோம். விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய இடத்துல நாம அங்க போய் சேர போறதுக்கு மூல காரணமே அவனை பாடணுன்றது தானே. அதுக்கோசரம் தானே கூப்பிடுறோம். அதனால நீ எழுந்து வர வேண்டாமா? இப்படி நீயோ அழகியவள், நீயோ பூர்ணையா இருக்கிறவள், நீயோ நல்ல நாக்கை உடையவள், நீயோ கிருஷ்ணானுபவத்திலேயே தலைச்சின்னு இருக்கிறவோ, நீயும் அழகு. உன் திருமாளிகையில் இருக்கக்கூடிய தடாகம், அதுல இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அவைகளும் அழகா இருக்கு. அதோடு சேர்ந்து அழகிய எம்பெருமான், அழகிய எம்பெருமானுடைய திருக்கண்கள், அழகிய எம்பெருமானுடைய திவ்யாயுதங்கள், திவ்யாபரணங்கள் அனைத்தையும் சேர்ந்து நாங்க அழகிய செல்வ சிறுமியர்கள் நாங்கள்லாம். இப்படி சிறுமியர்கள்லாம் நாங்க வந்திருக்கோம், எங்களோடு சேர்ந்துண்டு நீ பாட வர வேண்டாமா? நீ எல்லாம் வந்தாதானே எங்க கோஷ்டிக்கே அழகு. அதனால நம்முடைய கோஷ்டியாக நாம அனைவரும் சேர்ந்துட்டு விரதத்தை அனுஷ்டிக்கணும். அதற்கோசரம் அவசியம் நீ எழுந்துள்ளணும். நீ தூக்கத்திலிருந்து விடுபட்டு யோகனித்திரை மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க,
அது கூடாது. எழுந்து வா, எழுந்து வந்து என்ன எங்களை என்னை ஒத்தொத்தரையா அனுகிரகிச்சு. இப்படி அனுகிரகிச்சு நம்ம கோஷ்டிய அழகுபடுத்தி விரதத்தை பூர்த்தி பண்றதுக்கு அவசியம் எழுந்தருள வேணும் அப்படின்னுட்டு இந்த பாகவத சுப்பிரபாதத்துல அழகிய சந்நியாச தர்மம், அழகிய புஷ்பங்களுடைய விசேஷங்கள், அழகிய அடையாளங்கள், இதை எல்லாத்தையும் சொல்லி எழுப்புறா இந்த கோபிகாஸ்திரிகள். அந்த விஷயமான பாசுரம் இது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாகுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரும்பாவாய். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. ஹரி.